ஹலோ கைஸ், இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா உமன்ஸ் ஓடிஐ மேட்ச் நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட் இன்னிங் முடிஞ்சிருச்சு. இந்தியா 330 ஸ்கோர் போஸ்ட் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி இந்தியாவை பேட்டிங் பண்ண சொன்னாங்க. விசாகப்பட்டினமில் தான் நடந்துச்சு. இது ஒரு நல்ல டோட்டலு. இன்றைக்கி வந்து ஸ்மிருதி மந்தானாவோட ஷோன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சில் வந்து ஃபெயில் ஆன ஸ்மிருதி மந்தானா இன்றைக்கி 66 பாலில் 80 ரன் அடித்து சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு பிரத்திகா ராவல் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. 150 தான் வந்து ஃபஸ்ட்டு விக்கெட்டே போச்சு 25 ஓவர்ஸில். அதுக்கப்புறம் ஹர்மன், ஜெமிமா, ஹர்லின் டியோல் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப், டீசன்ட் கான்ட்ரிபியூஷன். எல்லாருமே குயிக்காக ஆடினாங்க, டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல். அதே மாதிரி ஸ்மிருதி மந்தானா இன்றைக்கி 2 ரெக்கார்ட் படைச்சாங்க. ஃபஸ்ட் எவர் உமன் டு ஸ்கோர் 1000 ODI ரன்ஸ் இன் கேலண்டர் இயர். ஃபஸ்ட் எவர் அப்படின்னே சொல்லலாம். பெலிண்டா கிளார்க் ரெக்கார்டை வந்து பீட் பண்ணிட்டாங்க. அவங்க 960 சம்திங் அடிச்சிருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று ஃபாஸ்டஸ்ட் எவர் டு ரீச் 5000 ODI ரன்ஸ் உமன்ஸ் கிரிக்கெட்டில் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ரெக்கார்டு வந்து இன்றைக்கி படைச்சிருக்காங்க. இந்தியா வந்து 330 அடிச்சிருக்காங்க. டியூ வரும்னு எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் ஸ்டில் குட் இனஃப் டோட்டல் டு டிஃபெண்ட்னே சொல்லலாம். ஆஸ்திரேலியன் பேட்டிங் வந்து டேஞ்சரஸ்னு எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லா பேட்டர்ஸுமே வந்து நல்லா பேட் பண்ணுவாங்க. அலானா கிங் வர நல்ல ஒரு ஹிட் ஆடுவாங்க. பார்ப்போம், இந்தியன் பவுலர்ஸ் வந்து நல்லா பவுல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணலாம்.